Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்ட்லியாக இருக்க பூட் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பேப்பர் பேட்டர்னில் தான் மார்க் பண்ண போகிறேன். நீங்கள் சார்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சிங்கிள் ஷீட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே கட்ஸ் ப்ராப்பராக இருக்காதுன்றதுனால நான் ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய ப்ளவுஸோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 inches. உங்களுடைய ப்ளவுஸோட இன்னர் லென்த்தும் நீங்கள் அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 15 inches மார்க் பண்ணிவிட்டு அந்த லென்த்துலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுடைய லென்த் என்னவோ நீங்கள் அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய ஷோல்டர் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15, அதை டிவைடட் பை 2 பண்ணுறப்ப 7.5 வரும். அந்த 7.5ல் ½ inch மைனஸ் பண்ணிவிட்டு 7 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஷோல்டரை. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபுல் ஷோல்டரை சேம் இதே மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் ஷோல்டர் வைக்கிறப்ப ஷோல்டர் ஸ்லோப்புமே ½ inch தான் வைக்கணும். இப்போ நான் நெக் வித்து வந்து பார்த்திங்கன்னா 4 inch மார்க் பண்ணிக்கிறேன். 4 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் ஸ்லோப் லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்லோப் லைனில் இருந்து என்னுடைய ஆர்ம் லைனை மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக் வித்து மார்க் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் போட் நெக்குக்கு நெக் வித் வந்து 3 inch கொடுக்கணும், இல்லை 4 inch கொடுக்கணும். அதுக்கு கீழே போனால் நம்மளுக்கு இந்த டிசைனுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்காதுன்றதால் நான் 3 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3 inch மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஆம்லைன் சொன்ன இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா 7 inch, என்னுடைய ஆம்லைன் பார்த்திங்கன்னா 7 inch மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அதில் 7 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம இதை செஸ்ட் லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து 40 சைஸ் ப்ளவுஸ்ன்றதுனால 40, 42 அவங்களுக்குலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண போகிறேன். என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 39.5, அதை வந்து நான் டிவைட் பை 4 பண்ணுறப்ப 9.875 வரும். ஸோ அதான் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய வெயிஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 35 டிவைடட் பை 4 பண்ணுறப்ப 8.75 வரும். நான் 8.7 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனை நம்ம இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1 inch டாட்டின் டேக்கு கொடுக்கணும். இங்கே வந்து நான் எக்ஸாக்ட் அளவை தான் மார்க் பண்ணுறேன். நான் இங்கே தையலுக்கான அளவு எதுவுமே கொடுக்கல. என்னுடைய பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்க எக்ஸாக்ட் அளவு மார்க் பண்ணுறேன். இது 40 சைஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 40, 42க்கு கொஞ்சம் உங்களுடைய மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே செஸ்ட் ரவுண்டும் வேஸ்ட் ரவுண்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஷோல்டரும் உங்களுக்கு ஆம்லைனும் சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த லைனை நான் நெக்கை வந்து பாருங்கள், போட் நெக் ட்ரா பண்ணுறப்ப இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை நான் எப்படி அலைன் பண்ணணும் அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே ஒரு ½ inch, இங்கே இந்த ஸ்ட்ரைட் லைன் ஒரு ½ inch வச்சுட்டு அது வரைக்கும் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் போட் நெக் ட்ரா பண்ணியாச்சு. இதிலேருந்து பாருங்கள் நம்ம அந்த நெக் டிசைன் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு கீழே இருந்து எக்ஸாக்ட்லேருந்து ஒரு 5 inch இருக்கும். எனக்கு வந்து இங்கே வந்து நெக் வந்து டவுன் இருந்தால் போதும். அதாவது கீழே இருந்து நான் மேலே மார்க் பண்ண அந்த 5 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலேருந்து இந்த லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் கீழே வந்து இதை விட கம்மியாக வேணும்னா வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் லென்த்தை வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்கேல் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி வச்சுட்டு நான் அந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வேஸ்ட் ஆனால இப்படி ஸ்லாண்டிங்காக ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த டிசைனுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த நெக் டவுனோட கர்வ் ட்ரா பண்ணணும். நான் அந்த கர்வையும் இங்கே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துக்கலாம். இங்கே நெக் வந்து எனக்கு இந்த டவுன் போதுன்றதுனால நான் இங்கே இதை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் டவுன் லென்த். பட் இந்த டிசைனுக்கு இதுக்கு ரொம்பவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இதை இதில் தையலுக்கான அளவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் லைனிங்கில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ பேட்டர்னில் நான் இங்கே கொடுக்கல, அதனால இந்த பேட்டர்னை நான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எக்ஸாக்ட்ஸ் மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கேன்றதுனால நான் இதை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் போட் நெக்குக்கு நீங்கள் 3.5 வைக்கலாம். ரொம்ப ஸ்மால் சைஸாக இருந்தால் 3 inch வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் பேக் நெக் ஷேப் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த ஆர்ம் லைனில் நான் கட் பண்ணிக்கிறேன். நான் பிகினர்ஸ்க்காக தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைனையும் கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லாண்டிங் லைன், அந்த லைனை கட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 பீசஸாக நம்மளுக்கு டிவைட் ஆகிடும். இது
இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெக் டவுன் அண்ட் இந்த கர்வையும் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் நம்ம கட் பண்ணியாச்சு. இது எப்படி நம்ம லைனிங்கில் அலைன் பண்ணி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் லைனிங்கை எடுத்துகிட்டு நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபோல்டிங் சைடு லைனிங்கை ஒரு வாட்டி மடிச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டிங்கில் இந்த பேட்டர்னை நீங்கள் எப்படி எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும் நீங்கள் லைன் ட்ரா பண்ணுறப்ப. நான் இப்போ இந்த எக்ஸாக்ட் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் இருக்குல்லையே, இந்த ஸ்லாண்டிங் லைன், அங்கேயும் நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கிட்டு இந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போது இதிலேருந்து நம்ம தையலுக்கான அளவு எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த கீழே இருக்கிற பார்ட் மட்டும் பாருங்கள். இப்போ எக்ஸாக்டாக இங்கே இருக்குங்களா, நம்ம இதை ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த சைடில் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டுறதுனால நம்ம ஜாயினிங் பண்ணுறப்ப எப்பயுமே தையலுக்கான அளவு கொடுக்கணுன்றதுனால ஃபோல்டிங் சைடு நான் லைனிங்கை ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மடிப்பு பக்கத்தில் இருந்து. ஏன்னா இது வந்து க்ளோஸாக தான் வரும் இந்த பேட்டர்ன். மேலே இருக்கிற பேட்டர்ன் தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும், ரெண்டும் கட்டாக இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு ஃபோல்டிங்கில் இருக்கான்றதுனால நான் ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக ஃபோல்டிங் சைடை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மடிப்பு பக்கத்தில் வச்சுட்டு இதை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் தையலுக்கான அளவு நம்ம அந்த சைடில் மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கோங்க, அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து 1 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம 2 பார்ட்டும் ஜாயின் பண்ணுறப்ப நம்மளுக்கு தையலுக்கான அளவு இங்கே வேணும். ஸோ இதை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கீழே ஒரு 1/2 இன்ச்சும் விடணும். இதை மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். நெக்லைனுக்கும் 1/4 இன்ச் நம்ம தையலுக்கு அளவு ப்ளவுஸில் விடுவோம் இல்லைங்களா, சேம் அதை இங்கே அப்படியே மார்க் பண்ணணும். நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் நான் வந்து இங்கே கொடுக்குறேன். நீங்கள் 1.5 இன்ச் 2 இன்ச் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இல்லை 1 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். அதாவது நம்ம ப்ளவுஸ் நார்மலாக மார்க் பண்ணுறப்போ ஒரு 1/4 இன்ச் கொடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இங்கே கொடுக்கணும். நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஆம்லைனுக்குமே நம்ம இங்கே தையலுக்கான அளவு கொடுத்துடணும். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் எப்பயுமே நார்மல் ப்ளவுஸ் கொடுப்போம் இல்லைங்களா, இங்கே டிசைனர் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம 2 இன்ச் கொடுக்க முடியாது, 1/2 இன்ச் தான் கொடுக்கணும் இங்கே. அதே மாதிரி இந்த கீழே இந்த பார்ட்டுக்குமே நான் அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். இதை கட் பண்ணிக்கலாம். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதை ரைட் அண்ட் லெஃப்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிசைன் நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கை ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே ஃபோல்டிங் சைடில் நீங்கள் இந்த கீழே இருக்க பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபோல்டிங் சைடு இருக்கணும். மேலே இருக்கிறது நம்மளுக்கு கட்டு இருக்கிறதுனால நான் கரெக்டாக இதை இப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அது மேலேயும் இந்த பாட்டை கீழேயும் நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே லைனிங்லேருந்து மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும் இல்லைங்களா, நீங்கள் அதை கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், கேன்வாஸை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நான் இந்த பேட்டர்னை ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பவுமே எக்ஸாக்டாக பண்ணக்கூடாது. கேன்வாஸை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம் 2 சைடுமே. இப்போது ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனில் இருந்து நான் வந்து அந்த ஸ்கேலப்போடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இருந்தால் போதும். அதனால் அந்த 1/2 இன்ச் லைனுக்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அதுலேருந்து 2 இன்ச் ஸ்கேலப்போடைய வித்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த கேப் எடுத்துக்கிட்டு அந்த 1/2 இன்ச் லைனில் அந்த 2 இன்ச் வித்து இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே மட்டும் அந்த கர்வை ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப்பும் நீட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். அந்த 1/2 இன்ச் லைனில் மட்டும் இந்த கர்வ் நம்மளுக்கு வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸோடைய ஹைட்டு டோட்டல் ஹைட் வந்து 3 இன்ச்சாக நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், நான் அந்த ஸ்கேலப்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டிசைனுக்கு நம்ம கொஞ்சம் அந்த வித்து அதிகமாக கொடுக்கணும். ஸோ அதனால் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேன்வாஸை அந்த கர்வை கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து சில்க் சாரீக்கு வித் பார்டர் இருக்கிற டிசைன்ஸ்க்கு சாரீக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். நான் இப்போ இந்த கேன்வாஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது பார்டரை பேஸ் பண்ணுற டிசைனுன்றதுனால நம்மளுக்கு இதுக்கு பார்டர் தேவைப்படும். நீங்கள் ப்ளவுஸ் பீட்டில் வந்து 2 சைட் பார்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்டரில் நான் இந்த ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் கேன்வாஸை.
கரெக்டாக அந்த 3 இன்ச்சு வித்தில் இருக்குது பார்த்தீங்களா. நான் இந்த பார்டர் ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம ஸ்டிச்சிங்க்கு போகலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட உள் பக்கமாக நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து டர்ன் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணதை உள் பக்கமாக வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். நம்ம உள் பக்கமாக வச்சுட்டு இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்போ கீழே இருக்க இந்த டவுன் பார்ட்டை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வைக்கணும். இப்போ பாருங்கள், இது நான் உள் பக்கமாகவும் இந்த கீழே இருக்கிற அந்த பார்ட்டு மட்டும் நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தான் நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்கள். பார்டரில் வச்சுட்டு நம்ம அந்த கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதோடைய உள் பக்கத்தில், பார்டருடைய உள் பக்கத்தில் நீங்கள் அந்த கேன்வாஸை வச்சுட்டு அயன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த க்ளூ சைடு இருக்கும் இல்லைங்களா, க்ளூ சைடில் வச்சுட்டு நீங்கள் இதை அயன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் லைன், நெக் லைன்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து நெக் லைன் சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா மெயின் ஃபேப்ரிக் டூ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணுறப்ப உங்களுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ஓகே, கொஞ்சம் ஃபேப்ரிக் தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுருக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங்கை அட்டாச் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி 2 பீசஸுமே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிடுங்க. இருக்கிற மொத்த எக்ஸஸும் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். இப்போ இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுவுமே நெக் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக நம்ம கொடுத்த அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸஸ் எல்லாம் இதுலேயும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த 2 பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்களா. அடுத்து கீழே டவுன் பார்ட் எடுத்துக்கோங்க. நான் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா, ஒரு 1 சென்டிமீட்டர் ஆர் 1/4 இன்ச்சுக்கு அந்த லைனுக்கு நீங்கள் ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு கட் கொடுத்துக்கோங்க. நெக்லைனாவே நம்ம அந்த கட் கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். இல்லைன்னா சுருக்கமாக இருக்கும். இந்த இடத்துல நான் கட் கொடுத்துக்கிறேன். நான் குட்டி குட்டியாக கட் கொடுத்துட்டு அதை லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது டாப் ஸ்டிச் ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு இந்த கட் கொடுத்துக்கலாம். இப்போது லைனிங் மேலே இந்த டாப் ஸ்டிச்சை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு தையல் நீங்கள் லைனிங் மேலே கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டிச் வந்து நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் மேலே கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ டர்ன் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் மேலே நீங்கள் இங்கே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சை முடிச்சுட்டு லைனிங்கை நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணணும். இந்த சைட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்டர் இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்டிச் பண்ணணும். இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக லைனிங் வரைக்கும் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக் விட்டுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்டர் எப்படி அட்டாச் பண்ணலான்றதை பாருங்கள். இப்போ பார்டருடைய அந்த ஸ்கேலப்க்கு இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா, அதை ஒரே ஒரு பார்டரை மட்டும் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். எப்பயுமே கேன்வாஸ்லேருந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணணும். நீங்கள் அதை விடாமல் கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு எப்படி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஒரே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது இதை நம்ம உள் பக்கமாக வச்சுட்டு வெளிப்பக்கமாக திருப்ப போகிறோம். அதாவது இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட உள் பக்கம் இருக்கு இல்லைங்களா, உள் பக்கத்தில் நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனை நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி ப்ளேஸ் பண்ணுறப்ப நீங்கள் 1/2 இன்ச்சு கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வைக்கணும், சரிங்களா. ஸ்கேலப்புக்கும் லைனிங்க்கும் உங்களுக்கு 1/2 இன்ச்சு இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த ஸ்கேலப்லேருந்து ஒரு 2 பாயிண்ட் நீங்கள் ஸ்கேலப்லேருந்து கொஞ்சம் உள்ளே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்.
எக்ஸாக்டாக அந்த கேன்வாஸ் மேலேயே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் விடுங்க. ஏன்னா கட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேன்வாஸ் வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். இல்லைன்னா டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குன்றதுனால நான் எப்படி ஸ்டிச் பண்ண பாருங்கள். அந்த தையலை ஒரு 2 பாயிண்ட் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் கரெக்டாக அந்த கர்வ் வரும்போது நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த ஸ்கேலப் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம பார்டரை பேஸ் பண்ணுறப்ப ஹைலைட்டாக தெரியும். ஸோ இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எப்படி நம்ம டர்ன் பண்ணுறத பார்க்கலாம். நீடில் ஒரு கர்வுக்குமே நீங்கள் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை நான் முடிச்சிட்டேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா ஃபேப்ரிக், அதை கட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேப்ரிக் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள் கேன்வாஸில் இருந்து. ரொம்ப எக்ஸாக்டாக கட் பண்ணிடாதீங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். அது எதனாலனா நம்ம கட் கொடுக்கணும், அதுக்காக தான். இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போது நீங்கள் இந்த மாதிரி குட்டி கட்டரை வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. சிசர் வந்து சம்டைம்ஸ் த்ரெட் கட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் நான் குட்டி கட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வ் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் பார்ட்டுக்கு மிடில் நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் கொடுக்குறப்ப கேன்வாஸ் வந்து ஈஸியாக டர்ன் ஆகிடும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க. அதாவது தையலுக்கு முன்னாடி கொடுக்கணும். தையலை கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போது இதை டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கரை வச்சுட்டு நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு ஸ்கேலப் டர்ன் ஆகிடும். ரொம்பவே நீட்டாக இருக்கும். 2 இன்ச் டிஸ்டன்ஸ் தர்றப்ப அந்த ஸ்கேலப் கர்வ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம அது கரெக்டாக அந்த கர்வை நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம டர்ன் பண்ணுறப்ப டர்ன் ஆகாத காரணம் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறதுனாலையும் கட் கரெக்டாக கொடுக்கலன்னா அது கொஞ்சம் டர்ன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி டைமில் நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு லைனிங், மெயின் ஃபேப்ரிக், அடுத்து பார்டர் 3 ஃபேப்ரிக் இருக்கிறதுனால கொஞ்சம் அது திக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த கரெக்டாக அந்த ஸ்கேலப்படி எட்ஜஸில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து ரொம்ப தெரியும், அவ்வளோ நீட்டாக இருக்காது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த ஸ்கேலப் கர்வ்லாம் அந்த எட்ஜஸில் ஒரே ஒரு தையலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இன்னும் எதை ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இது என்ன ஃபோல்டிங்கில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த லைனிங் வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம பார்டர் வச்சுருக்கிறதுனால நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஷார்ப்பாக இல்லாத திங்ஸு, பென்சில் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதை கொஞ்சம் நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக டர்ன் ஆகிடும். ஏன்னா நம்ம டர்ன் பண்ணியுமே அந்த கர்வ் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதை முடிச்சாச்சு. இப்போ இந்த இன்னொரு சைடு இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே மடித்து தைச்சிருக்கோம், இதை மெயின் ஃபேப்ரிக்கோட ஜாயின் பண்ணணும். இதை ஒரே ஒரு தையலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக்கில் அந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நான் ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே நெக்கு கிட்ட இருக்கிறத இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி இன்னொரு பார்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி சேம் 1/2 இன்ச்சில் நீங்கள் லைனிங்க்கு 1/2 இன்ச்சு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்கேலப்பை வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப எட்ஜஸில் வச்சுட்டோம் கட் பண்ணிட்டோம்னாலும் கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம கட் கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் நீங்கள் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரி இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த மிடில் பார்ட்டில் வரப்பெல்லாம் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி கர்வியாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போது நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கர்வி பார்ட் வர்றப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக
நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம அந்த கட் கொடுக்குறப்பையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் கொடுக்கணும். ஸ்டிச்சிங்கில் கட் பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு கட் கொடுத்துட்டு டர்ன் பண்ணுறது பாருங்கள். நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது மெயின் ஃபேப்ரிக்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்கேலப்பை ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கட் கொடுக்க கரெக்டாக இருக்கும். நான் இதை கட் பண்ணிடுறேன். கட் கொடுக்குறப்ப பாருங்கள், நீங்கள் நம்ம அந்த மிடில் பார்ட்லேயும் நம்ம அந்த தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த கர்வில் கட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். பாருங்கள், இப்போ ஃபிங்கரை வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்து டர்ன் ஆகிடும். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் 2 பார்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்டர் பேஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன் சைடு ஆஃப் பார்டர் வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஆஃப் பார்டர் வந்து நீங்கள் பேக் நெக்கில் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிள் டிசைன்ஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் அயர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக உங்களுக்கு கேன்வாஸ் செட் ஆகிடும். ஸோ இப்போ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எட்ஜஸில் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி தள்ளி எல்லாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த கார்னரில் எட்ஜஸில் அந்த கர்வில் நீங்கள் கர்வியாக ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஸ்கேலப் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிங்களோ நீடியில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் நம்ம மேல் பக்கத்தில் அந்த டாப் ஸ்டிச் கொடுக்குறப்பையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஏன் இதை சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணுறேன்னா நம்ம டர்ன் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து உள்ளே ஃபோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஷார்ப் பாயிண்ட்டாக இல்லாமல் பென்சில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் பஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து கட் ஆகாமல் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் மட்டும் வெளியே வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பார்டரை இதோட அட்டாச் பண்ணிடலாம் மெயின் ஃபேப்ரிக்கோட. இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்கு கிட்ட பாருங்கள், இந்த கர்வியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. டர்ன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், கீழே இருக்கிற பார்ட்டோட நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வேஸ்ட்டுக்கிட்ட இந்த நம்ம ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஸ்கேலப்பை நீங்கள் அந்த 1 இன்ச்சில் நீங்கள் அலைன் பண்ணணும். இப்படி அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், மேலேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அங்கே மேலே இருக்கலையா நெக்கு கிட்ட அந்த பார்ட்டுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். ப்ளஸ் இங்கேயுமே ஒரு 1 இன்ச்சில் ஜாயின் பண்ணணும். இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் அந்த 1 இன்ச்சுக்குள்ளே தான் அந்த ஸ்கேலப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறப்ப மேலேயும் அது கரெக்டாக ஜாயினிங்கில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பின் பண்ணிவிட்டு சேஃப்டியாக ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த அடுத்த பக்கத்தில் திருப்பிட்டு நீங்கள் ஸ்கேலப் ஷேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த தையலில் ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள். 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த 1 இன்ச் லைன்லேயும் அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸாக்ட் இருக்குல்லையே அதுலேயுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா அதுலேயுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணனோ சேம் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த கர்வியர் பார்ட்லேயும் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். நான் இதை முடிச்சிட்டேன். சேம் அதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம அதே மாதிரி 1 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் மேலேருந்து கீழே நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இங்கே கீழேருந்து தைக்கணும் இல்லைங்களா, நீங்கள் மேலேருந்தே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். பின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப்டியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கீழெல்லாம் நம்ம டாட்ஸ் பிடிக்கிறது, கீழே வேஸ்ட்டு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறது அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்குங்களா இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப
அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்னுடைய பஸ்ட்டு வித் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8, அதை ஆஃப் பண்ணும்போது 4 இன்ச், அதில் நம்ம 1 இன்ச் இங்கே டாட்டுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 3.5 இல்லை 4 இன்ச் நீங்கள் டாட் இன்டேக் என்ன ஹைட் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதையே நான் இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு நான் டாட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம சில டிசைன்ஸ் பண்ணுறப்ப கீழே வந்து 2 இன்ச் கொடுக்க முடியாது. அப்போது நீங்கள் பார்டர் பேஸ் பண்ணி வர டிசைனுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ 1/2 இன்ச், அதை நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ்க்குமே நீங்கள் 1/2 இன்ச்சாக கொடுத்துக்கணும். டாட்டை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நான் கீழே வேஸ்ட் லைனை ஃபினிஷ் பண்ணுறேன். அதாவது அதுக்கு வந்து 2 இன்ச் ஸ்டிப் எடுத்துக்கணும். நான் 2 டாட்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சிடுறேன். நான் லைனிங் பிட்டில் வந்து 2 இன்ச் வித் இருக்கிற ஃபேப்ரிக்கும் நம்மளுடைய வேஸ்ட்டுடைய ஃபுல் அளவு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச் இருந்தால் போதும் அந்த ஸ்டிப்போடைய வித்து. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டுக்கு என்ன அளவோ அந்த அளவு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம 1/2 இன்ச் இங்கே தையலுக்கு கொடுத்தோம் இல்லைங்களா, அதே சேம் 1/2 இன்ச்சு நீங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணணும். இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன் பாருங்கள். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க வேஸ்ட் ஹேண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணணும். இதை முடிச்சுட்டு நான் இந்த ஒரு ஸ்டிச்சில் இந்த வேஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்க போகுது ஃபினிஷிங் பாருங்கள். இப்போது நம்ம நெக் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. 2 சைடு இருக்கிறதுனால நீங்கள் 2 பார்ட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே மேலே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிடுறேன். கிராஸ் பீஸ் இந்த ஒரு சைட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அந்த கட் கொடுக்க போகணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்குக்கு கட் கொடுக்கணும் இல்லைங்களா, அதை டர்ன் ஆகிறதுக்கு. அதனால் கட் கொடுத்துட்டு இதை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம உள் பக்கமாக டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணி ஒரு மடிப்பு மடித்து அதை இன்னொரு வாட்டி மடிக்கணும். டபுள் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி அந்த ரா எட்ஜஸை உள்ள கவர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் ஃபினிஷிங் ஆகிடுச்சுங்க. இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நீங்கள் இதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெக்காண்டை வந்து நீங்கள் ரோப் வச்சுக்கலாம், இல்லை பட்டன்ஸ் வைக்கலாம், இல்லை ஹூக்கும் ஐபாட்டுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டன்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு லூப்பும் ரெடி பண்ணலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்கள். நம்ம இந்த நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம லூப் வந்து லைனிங்கில் பண்ண முடியாது. மெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். அதை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ டர்ன் பண்ண போகிறோம். நம்மளுடைய நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அந்த லூப் எவ்வளோ கொஞ்சம் தின்னாக தானே இருக்கும் உங்களுக்கு வித்து. சேம் அதே மாதிரி கொஞ்சம் தின்னாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது எப்படி டர்ன் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் இப்போது நீடிலில் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் அந்த தையலுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி நீடிலோடைய பேக் சைடு இப்படி நம்ம டர்ன் பண்ணோம் பாருங்களேன். இப்போது பேக் சைடில் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது உள் பக்கமாக டர்ன் ஆகிடும் பாருங்கள். இங்கே நீங்கள் பிடிச்சிட்டு அங்கே இழுத்தீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு உள்ளே பார்த்து இப்போ டர்ன் ஆகிடும். எவ்வளோ நீட்டாக வந்திருக்குப்பாங்க. சேம் நம்ம ப்ளவுஸ்க்கு பேக் நெக்கு டோரி ரெடி பண்ணோம் இல்லையா, ரோப்பு சேம் அதே மாதிரி தான். இதே மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். லென்த் எடுத்துக்கணும் கிராஸ் பீஸு. இப்போது நான் இதை நம்ம பட்டனுக்கு நம்ம உள்ளே எவ்வளோ போகணுன்ற சைஸை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயினிங்க்கு கொஞ்சம் தேவை இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இங்கே நான் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பட்டனும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த லூப்பும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை கொஞ்சம் இப்படி நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி மடிச்சுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து பட்டன் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் இங்கே வந்து ஒரு இடத்துல ஹூக்கும் ஒரு இடத்துல ஹை பார்ட்டுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரோப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் பட்டன்ஸ் நான் எடுத்துக்கிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பட்டன்ஸ் எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். தேங்க்யூ.